அன்பான் நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். இன்று இரவு மீண்டும் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் நாள் இரவில் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்வியில் ஒன்றை கேட்டோம். ஆம், அந்த கேள்விதான் நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்ற கேள்வி. துன்பம் என்பது தேவனின் ஆதி திட்டத்தின் ஒரு பகுதி அல்ல என்பதையும் அது ஒரு ஊடுருவல் என்பதையும் கண்டு கொண்டோம். மேலும் தேவனிடம் ஒரு மீட்பு திட்டம் உள்ளதையும் கண்டு கொண்டோம். நேற்று இரவு இந்த பிரபஞ்சம் கர்மா மற்றும் அதன் விளைவு என்று ஆள்சார்பட்ட சட்டத்தால் அல்ல, ஒரு தகப்பனை போல் நம்மை நேசிக்கும் ஒரு தனிப்பட்ட தேவனால் அது நிர்வகிக்கப்படுகிறது என்பதை கற்றுக்கொண்டோம். இயேசு எப்படி நம் கடனை அடைத்து நம்மை விடுவித்தார் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று இரவு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது உங்கள் உள்ளங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்விதான், சரி, தேவன் அன்பாகவே இருக்கிறார், இயேசுவின் கடனை அடைத்து விட்டார், ஆனால் இந்த சுதந்திரத்தை பெற நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி. இது ஒரு இயல்பான கேள்விதான். ஏனென்றால் வாழ்க்கையில் எதையும் பெற வேண்டுமானால் நாம் அதை சம்பாதிக்க வேண்டும் என்று நம்புவதாகவே நாம் பழகியுள்ளோம். ஆம், நாம் அதற்காக பாடுபட வேண்டும், நாம் சம்பாதிக்க வேண்டும். நம்ம கலாச்சாரத்தில் உன்னதமான ஆன்மீக பாதைகள் உள்ளன. உதாரணமாக பௌத்தத்தில் உள்ள 8 வளைவு பாதை என்பது ஏக்கம் மற்றும் பற்றுதலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு உண்மையான முயற்சியாகும். இதற்கு ஒழுக்கம் தேவை, உறுதிப்பாடு தேவை மற்றும் வாழ்நாள் முழுவதும் முயற்சி தேவை. இந்த பாதையை பின்பற்றுகளின் ஆற்றலை நான் மிகவும் மதிக்கிறேன், ஏனெனில் இது விடுதலைக்கான உண்மையான ஏக்கத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்த கேள்வியை நாம் உண்மையாகவே நமக்குள்ளேயே கேட்டு பார்ப்போமே. நம்மில் யாருக்காவது நம் சொந்த முயற்சியால் முழுமையடைய முடியுமா? ரோமர் 3:20 வேதாகம் தெளிவாக கூறுகிறது, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நம் முயற்சிகள் நம் பலத்தை அல்ல, நம் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. அவை நாம் எவ்வளவு தூரம் தவறிவிடுகிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. வாருங்கள், என்னுடன் சேர்ந்து இந்த காரியத்தை கற்பனை செய்து பாருங்கள். பூமியின் மிக உயரமான மலையான எவரெஸ்ட் சிகரத்தின் அடித்தாரத்தில் நாம் நிற்கிறோம். அதன் சிகரம் வானம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. அது தேவனுடைய பரிபூர்ண ஐக்கியம், முழுமையான அமைதி, உண்மையான சுதந்திரம் ஆகியவற்றை அடையாளப்படுத்துகிறது. நாம் அந்த மலையை ஏற தொடங்குகிறோம். நமது நல்ல செயல்களின் கயிறுகளை நாம் கட்டுகிறோம். தியானத்தின் அடிப்பாதைகளை நாம் தேடுகிறோம். சுய ஒழுக்கத்தின் அனைத்து வலிமையுடன் நாம் பாறைகளை பற்றி கொள்கின்றோம். ஆனால் அதில் ஏறுவது என்பது கடினமானது. காற்று மெல்லியதாக இருக்கிறது, பாறை செங்குத்தானது மற்றும் அது மன்னிப்பு கொடுக்காதது. நாங்கள் பனிப்பாறைகள் தாவி பிடிக்கும் போது நம் கைகளில் ரத்தம் கசிகிறது, நம் கால்கள் சோர்வு அடங்கி நடுங்குகிறது, நாம் உயர செல்ல செல்ல பலவீனமாகிறோம். விரைவில் நாம் ஒன்றை உணர்ந்தோம், அதாவது நாம் இவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் அந்த சிகரம் நமக்கு அப்பாலேயே உள்ளது. அது மிக உயரமானது, மலை மிக பெரியது, நம் பலம் போதாது என்று உணர்ந்தோம். இது கற்பனை மாத்திரமே. உங்கள் சொந்த வாழ்க்கையில் இதை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் நல்லவராய் இருக்க மிகவும் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் குற்ற உணர்வு இன்னும் உங்கள் உள்ளத்தில் கிசுகிசுக்கிறது. உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்கள், ஆனால் சோதனை மீண்டும் மீண்டும் உங்களை நோக்கி திரும்புகிறது. நீங்கள் உயர ஏற முயற்சிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் கீழே சரிந்து விழுந்து விடுகிறீர்கள். என் நண்பர்களே, எவரெஸ்ட் மலை இந்த நித்திய உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு பரிபூர்ண மலையை மனித வலிமையால் வெல்ல முடியாது. நாம் நம்ம சொந்த முயற்சியால் உச்சியை அடைய முடியாது. அதனால் தான் மலையிலிருந்து இறங்கி நம்மை மேலே தூக்கி அவருடைய கிருபையால் நம்மை உச்சிக்கு அழைத்து செல்லும் ஒரு இரட்சகர் நமக்கு தேவை. அந்த இரட்சகர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இங்கே இயேசு கூறும் செய்தி முற்றிலும் வேறுபட்டது. ஒவ்வொரு மதமும் ஒருவர் உயர் ஏறுவதற்கான வழியை அது வழங்குகிறது. இயேசு வெறுமனே மலையேறும் சிறந்த வழிமுறைகளுடன் இன்னும் ஒரு ஆசிரியராக மாத்திரம் இந்த உலகத்துக்கு வரவில்லை. நம்மை மேலே சுமந்து செல்ல அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி நம் மீட்பராக வந்தார். யோவான் 14:6 அவரே இவ்வாறு கூறுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் சொல்லாததை சற்று உணர்ந்து கவனியுங்கள். நான் உங்களுக்கு வழியை காண்பிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை, ஆனால் நானே வழி என்று அவர் சொன்னார். ரட்சிப்பு என்பது நாம் தேவனிடத்துக்கு ஏறி செல்வது அல்ல, மாறாக ரட்சிப்பு என்பது தேவன் நம்மிடம் இறங்கி வருவதே. சமீபத்தில் நடந்த உண்மை கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன்.
2023ஆம் ஆண்டில் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்துக்கு ஏறுபவர்கள் மரள மண்டலம் என்றும் அழைக்கும் ஒரு இடத்துக்கு ஏறுகையில் காற்று மிகவும் மெல்லியதாக இருக்கும். ஒவ்வொரு அடியும் சாத்தியமற்றதாக உணரும். அந்த இடத்தில் மலையேறும் ஒரு மலேசியர் சரிந்து விழுந்து விட்டார். அங்கே அவருக்கு போதுமான ஆக்சிஜன் இல்லாததால் அவரது உடல் செயல் இழந்து கொண்டு இருந்தது. ஆனால் மலையை ஏறும் மற்றவர்கள் அவரை கவனிக்காமல் கடந்து சென்றனர். ஏனெனில் அந்த மண்டலத்தில் உயிர் வாழ்வது என்பது மிகவும் கடினம். அங்கே வேறொருக்கு உதவுவது என்பது உங்கள் சொந்த மரணத்தை நீங்கள் தேடிக்கொள்வது போன்றதாகும். ஆனால் அந்த மனிதனை கடந்து செல்ல மறுத்த ஒரு மனிதர் இருந்தார். அவரது பெயர் கெல்ஜே ஷெராப். அவர் மலை ஏறுபவர்களுக்கு வழிகாட்டி ஆவார். அவர் பணியில் உதவியற்ற நிலையில் இருந்த மனிதனை கண்டதும் ஒரு முடிவை எடுத்தார். அவர் தனது சொந்த ஆக்சிஜன் முகமூடியை கலற்றி இறக்கும் நிலையில் இருந்த அந்த மனிதனுக்கு அதை கொடுத்து அவரை ஒரு தூங்கும் போர்வையை கொண்டு போத்தினார். பின்னர் கடல் மட்டத்தில் இருந்து 8000 மீட்டர் உயரத்தில் இருக்கும் அந்த இடத்தில் இருக்க செல்ஜே யாராலும் நம்ப முடியாத ஒரு காரியத்தை செய்தார். அவர் குனிந்து இந்த மனிதனை தனது தோளில் தூக்கி சுழந்து சென்றார். படிப்படியாக பல மணி நேரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரை அவரை கிட்டத்தட்ட 1900 அடி வரைக்கும் உள்ள கொடிய மலைப்பகுதிக்கு கீழே கொண்டு சென்றார். கற்பனை செய்து பாருங்கள், தனது கையை கூட தூக்க முடியாத அளவுக்கு பலவீனமான ஒரு மனிதன் இப்போது அவரை அப்படியே விட்டு போக மனதில்லாத ஒரு மீட்பரின் முதுகில் அவர் சாய்வு செய்கிறார். அந்த மலையேறி உயிரோடு வாழ்ந்தார். ஆனால் அவரது சொந்த பலத்தால் அல்ல, அவரது சொந்த முயற்சியால் அல்ல, அவரால் தன்னைத்தானே சுமக்க முடியாமல் போன ஒரு நிலையில் வேறு யாரோ அவரை சுமந்ததால் அவர் உயிர் வாழ்ந்தார். என் நண்பர்களே, நமது ரட்சிப்பு இப்படிப்பட்டது தான். நாமும் கூட அந்த மலை ஏரியை போன்றவர்களே. நாம் சோர்வடைந்தவர்கள், பலவீனமானவர்கள், குற்ற உணர்வர்கள், அவமானம் மற்றும் பாவத்தின் சுமையால் நசுக்கப்பட்டவர்கள். நாம் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலுமே தேவனை நோக்கி இன்னொரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாதவர்கள். கர்மாவின் சட்டம் இவ்வாறு கூறுகிறது, உங்கள் கடனை நீங்களே அடைத்தாக வேண்டும் என்று. ஆனால் சுவிசேஷம் அப்படி அல்ல, உங்களால் முடியாது, அதனால் தான் இயேசு வந்தார் என்று கூறுகிறது. சிலுவையில் இயேசு தம்முடைய ஜீவனையும் தம்முடைய பலவத்தையும் தம்முடைய நீதியையும் நமக்கு கொடுத்தார். பின்னர் அவர் நம்மை தம்முடைய தோள்களில் தூக்கி கொண்டு மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நம்மை சுமந்து சென்றார். நாம் ரட்சிக்கப்படுகிறது நமது பலத்தினால் அல்ல, மாறாக அவருடைய பலத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம். இன்றிரவு அவர் உங்களை நோக்கி, என் பிள்ளைகளே, உங்களால் அதை செய்ய முடியாது, ஆனால் நான் உன்னை சுமப்பேன், என்னை நம்பு என்று கூறுகிறார். அதுதான் கிருபை, அதுதான் நற்செய்தி, அதுதான் நம் தேவன். அப்படியானால் என் நண்பர்களே, நாமும் என்ன செய்கிறோம்? சோர்வடைந்த அந்த பயணி செய்த அதே காரியத்தை அல்லவா நாமும் செய்கின்றோம். நாம் கூட நம்மை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பதை நிறுத்துகின்றோம். நாம் நம் மீட்பரை நம்புகிறோம். வேதாகம் இதை விசுவாசம் என்று கூறுகிறது. விசுவாசம் என்பது கடினமாக பாடுபடுவதல்ல, விசுவாசம் என்பது சரணடைதல். விசுவாசம் என்பது என்னால் இதை செய்ய முடியாது, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், தயவு செய்து என்னை சுமந்து செல்லும் என்று கூறுவதே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 இவ்வாறு கூறுகிறது, கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. கேட்டீர்களா? ரட்சிப்பு என்பது நீங்கள் நினைக்கும் ஒரு குறிக்கோள் அல்ல, அது நீங்கள் பெறும் ஒரு மகத்துவமான பரிசு. சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு கைதை பற்றி யோசித்து பாருங்கள். அவனால் அவற்றை உடைக்க முடியாது. அவனால் ஒவ்வொரு நாளும் அதை உடைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் இரும்பு மிகவும் வலிமையானதால் அவனால் அதை உடைக்க முடியாது. பின்னர் ஒரு நாள் காலையில் காவலர் வந்து அவனிடம், நீ விடுதலையானவன், உன்னை மீட்கும் விலை வேறொருவன் செலுத்தி விட்டான் என்று கூறுகிறான். ஆனால் அந்த கைதி, இல்லை, நான் தங்கி என் கடனை முடிக்க வேண்டும் என்று வாதிடலாம். அல்லது அவன் விடுதலையாக வெளியே சென்று நல்ல சூரிய ஒளியை காணலாம். ஆனால் அது அவனது முயற்சியால் அல்ல, அவன் செலுத்த வேண்டிய விலையை ஏற்கனவே செலுத்தப்பட்டதால் அவனுக்கு அவ்வாறு செய்யலாம். இயேசுவும் நமக்காக இதைத்தான் செய்கிறார். என் நண்பர்களே, விடுதலை என்பது பல ஆயுட்காலங்களில் தொலை தூரத்தில் இருக்கும் ஒரு வெகுமதி அல்ல. இது தேவனின் அன்பின் நிமித்தம் கிடைக்க பெற்றுள்ள தற்போதைய பரிசு. அது பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்காக அல்ல, அது உங்களை உயர்த்துவதற்காக, பரலோகம் இறங்கி வருவதற்காக. கிருபை என்பது நீதி நிமித்தம் நடப்பது அல்ல. தேவன் நீதி நிமித்தம் நடப்பவராக இருந்தால் நம் பாவங்களுக்கு தக்க தண்டனை பெறுவோமே. கிருபையானது அது நீதியை விட சிறந்தது. கிருபை என்பது நாம் பெற தகுதியற்ற நமக்கு கொடுக்கும் அன்பு. எனவே நண்பர்களே, இன்றிரவு நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த பலத்தால் மேலே ஏற செல்ல முயற்சி செய்கிறீர்களா? அல்லது இயேசு உங்களை சுமந்து செல்ல இடம் அளிப்பீர்களா? நண்பர்களே,
இன்றிரவு அவர் உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 அவர் கூறுகிறார். நீங்கள் யார் என்று உங்களை நிரூபிக்க முயற்சிப்பதில் நீங்கள் சோர்வடைகிறீர்களா? குற்ற உணர்ச்சியின் சுமையால் நீங்கள் சோர்வடைகிறீர்களா? நீங்கள் அமைதிக்காக ஏங்குகிறீர்களா? அப்படியானால் அவர்களிடம் சரணடையுங்கள், அவரை நம்புங்கள், அவர் உங்களுக்காக தரும் பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, எங்கள் சொந்த பலத்தில் நாங்கள் உங்களிடம் ஏறி வர முடியாது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகள் சோர்வடைகின்றன, எங்கள் உள்ளங்கள் பலவீனமாக உள்ளன. ஆனால் இன்றிரவு எங்கள் மீட்பராக இயேசுவை விசுவாசிக்க நாங்கள் தேர்வு செய்கிறோம். ஆண்டவரே, தயவு செய்து எங்கள் உமது வலிமையான கரங்களை சுமந்து செல்லுங்கள். உமது கிருபையினால் பரிசாக எங்களுக்கு சுதந்திரம், அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.